ஹாய் விவர்ஸ், ப்ரோட்டீன் ரிச் சன்னா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு ஸ்லைஸ், மீடியம் சைஸ் 2 தக்காளிங்க, 1 கப் புதினா எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சாப்டு கொரியண்டர் லீவ், ஹர்ப்ஸுங்க. இது போல் அரிசியை 10 மினிட்ஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், சிறிதளவு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, ஸ்டார் ஹனி இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. பட்டை, ஏலக்காய், ஸ்டார் ஹனிஸ், பிரியாணி இலை, 2 கிராம்புங்க. இப்போ இது எசன்ஸ் எண்ணெயில் இறங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போடுங்க. ஆனியன் கலர் மாற வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா சுருண்டு இது மாதிரி ஆனியன் ப்ரௌன் கலரில் மாறணுங்க. 2 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க, 1 கப் சன்னா இது போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் 2 தக்காளியும் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. இதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு கலந்துக்கோங்க. புதினா 1 கப் புதினாவை போட்டு கலக்கி விடுங்க. புதினா இந்தளவுக்கு சுருளை வந்துடணுங்க. ஒன் டீஸ்பூன் பிரியாணி மசாலுங்க, 1.5 டீஸ்பூன் பிரியாணி மசால், சிறிதளவு மஞ்சள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடருங்க. இது நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. ஒன் டேபிள் ஸ்பூன் கர்டுங்க, ஊற வச்ச சன்னா, இதெல்லாம் நல்லா கலந்து வச்சுட்டு 1 கப் ரைஸ் எடுத்துருக்கேங்க. 1:2 ரேஞ்சுக்கு வாட்டர் நீங்கள் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1:2. இப்போ இதில் மசாலாவில் நல்லா ரைஸை பிரட்டி விட்டுக்கோங்க. சரி, இதெல்லாம் கொரியண்டர் லீவ்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ மெஷர் பண்ணி வச்சுருக்க வாட்டர் ஊற்றிக்கோங்க. 1 கப் ரைஸுங்க, 2 கப் வாட்டர். 200 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 400 ml வாட்டர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டுங்க. இதை கலக்கி விட்டுட்டு இப்போ இதை நான் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை மூடி போட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி வரையில் இந்த ஸ்டேஜில் ஒரு கலக்கிட்டு நீங்கள் சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறம் சால்ட் போட்டு நம்ம பெரட்டினோம்னா ரைஸ் பளபளன்னு இல்லாமல் உடையுங்க. சால்ட் டேஸ்ட் பண்ண சால்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி, நாக்குக்கு கரிக்கிற மாதிரி தூக்கலாக இருக்க மாதிரி இருந்தால் ரைஸோடு செட் ஆகுங்க, கரெக்டாகவும் இருக்கும். ஸோ இது போல் 2 விசில் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க.
விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், பிரியாணி ரெடியாக இருக்குது. நல்ல ஹை ப்ரோட்டீன் சன்னா பிரியாணிங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணிக்கலாம், லஞ்சு வெளியே எடுத்துகிட்டு போகிறவங்களும் இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஹெல்த்தியான ரெசிபிங்க. ரைத்தா, ஆனியன் ரைத்தா சன்னா பிரியாணி ரெடி. ஹெல்த்தியான சன்னா பிரியாணி ரெடிங்க.